வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜ் புலாவ் பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் உருகின பிறகு இதில் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கு பிறகு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4ஓ 5ஓ நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கு பிறகு இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதோடு சேர்த்து நான் 2 பச்சை மிளகாயும் இடித்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் காரம் வேணும்னு, உங்களுக்கு காரம் போதுன்னா பச்சை மிளகாயை சேர்க்க வேணாம். அதுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 டீஸ்பூன் சால்ட் இதெல்லாம் வதங்குறதுக்காக சேர்த்துக்கிறேன். ஒன்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதில் 1/2 கப் பச்சை பட்டாணி, 1/2 கப் கேரட், 1/2 கப் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸோடு நீங்கள் காலிஃப்ளவர், பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய்கறி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில், லோ டு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிறேன். இந்த புதினா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நான் இதை 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிறேன். இது 1 கப். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு இப்போ 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு நான் 1.5 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேணும்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் குக்கரில் செய்கிறதுனால 1.5 கப் சேர்க்குறேன். சப்போஸ் நீங்கள் ஓப்பன் பாட்டில் செய்கிறீங்கன்னா 2 கப் வரைக்குமே தண்ணியோ தேங்காய் பாலோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நான் குக்கரை க்ளோஸ் பண்ணி லோ டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டுடுறேன். ஒன்ஸ் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வெஜ் புலாவ் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.